கனடா தனது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி குடிவரவு முறையை மாற்ற திட்டமிட்டுள்ளது. அதாவது அதிக சம்பளம் பெறும் தொழிலாளர்கள் நிரந்தர குடியுரிமையை விரைவாக பெற அரசாங்கம் உதவ விரும்புகிறது. இந்த தொழிலாளர்களில் மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், முகாமையாளர்கள் மற்றும் பிற திறமையான தொழில் வல்லுநர்கள் ஆகியோர் அடங்குவர். தற்போது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி வயது, கல்வி, மொழித்திறன் மற்றும் பணி அனுபவம் போன்றவற்றுக்காக புள்ளிகளை வழங்கும். தற்போது அதிக சம்பளம் தரும் வேலைகளில் உள்ளோருக்கு கூடுதல் புள்ளிகளை வழங்க அரசாங்கம் விரும்புகிறது. இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்துக்கு தேவையான தொழிலாளர்கள் ஈர்க்கப்படுவார்கள் என அரசாங்கம் கருதுகிறது. அத்துடன் அரசாங்கம் தற்போதுள்ள 3 எக்ஸ்பிரஸ் என்ட்ரி திட்டங்களையும் ஒரே அமைப்பாக இணைப்பதற்கும் வாய்ப்புள்ளது. இதற்கு விண்ணப்பிப்போருக்கு அடிப்படை கல்வி, மொழித்திறன் மற்றும் திறமையான பணி அனுபவம் ஆகிய தகுதிகள் தேவைப்படும். இந்நிலையில் இந்த யோசனையை சில குடிவரவு நிபுணர்கள் ஆதரித்துள்ளனர். எனினும் அதிக ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்து சிலர் கவலையையும் அடைந்துள்ளனர். மேலும் ஏனைய திறமையான தொழிலாளர்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி இருக்கலாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். தற்போதைய அமைப்பின் மூலம் 1,10,000க்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே நிரந்தர குடியுரிமை முடிவுகளுக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இறுதி தீர்மானங்களை எடுப்பதற்கு முன்பு கனேடிய அரசாங்கம் பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.